ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் நிஷா. இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டுக்கடலில் கிடைக்கக்கூடிய கார சட்னி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்காக 4 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன், அப்புறமா 10 பல் பூண்டை இந்த மாதிரி உரிச்சு எடுத்திருக்கேன், 3 வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறமா இதுக்கு இப்போ கொஞ்சமாக புளி தேவை. கொஞ்சமாக புளிப்பு இருந்தால் தான் கார சட்னி நல்லாயிருக்கும். அப்புறமா இதை ஒரு ஜாரில் போட்டு எல்லாத்தையும் நம்ம இப்போ குறப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக வத்தல் மிளகாய், பூண்டு, புளி, வெங்காயம், கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணி இதை அரைகிறதுக்கு கொஞ்சமாக பெரிய உப்பு போட்டு நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அப்புறமா அடுப்பில் கடாய் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் எப்போவுமே கார சட்னிக்கு நல்லாயிருக்கும். அதில் கடுகு, கறிவேப்பிலை போட்டு பொரிய விட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வேக விடணும். மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. அப்புறமா மூடியை அப்பப்போ எடுத்து நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். மூடலை அப்படின்னா இது கொதிக்கும் போது நம்ம மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூடி ஓப்பன் பண்ணி இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு இந்த அளவு வத்தி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு காரமும் உப்பும் கம்மியாக இருந்துச்சு, அதனால நான் கொஞ்சம் மிளகாத்தூளும் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்தளவு சுருண்டு வந்தால் கார சட்னி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருக்கும். தோசைக்கு ப்ளஸ் சப்பாத்திக்கும் சாப்பிட்டுக்கலாம். நான் இப்போ இதுக்கு தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன். தோசை, தேங்காய் சட்னி, கார சட்னி சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.